வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு வெளிநாட்டு இருந்து பொருளை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறானுங்களே. என்ன இறக்குமதி பண்றாங்க சொல்லுங்க. இன்னைக்கு முக்கியமா இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் வெளியிலிருந்து உள்ள வருது. பாமாயில் எதுக்காக இங்கே வருது? எங்கிட்ட நிலம் இல்லையா? நாங்கள்லாம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி பண்ணலையா? தரமான கடலை, தரமான எள்ளு, தரமான ஆமணக்கு இதெல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்ல. எங்கிட்ட இன்னும் தென்னை மரம் இருக்குல்ல. இதையெல்லாம் விட்டுட்டு என்ன வெங்காயத்துக்கு நீ பாமாயிலம் கொடுக்குற? என்னுடைய மரம் இருக்குதே தென்னை மரம். இந்த தேங்காய் நீ ரேஷன் கடையில் விற்க வேண்டியதானே? நெல் அரசுகள்னா எந்த அரசா இருந்தாலும் 30 வருஷமா 2 அரசுமே இருந்திருக்குது. இந்த ஆலயம் மூடலை. என்ன பண்றீங்க? என்ன வெளிநாட்டு என்னத்துக்கு இறக்குமதி பண்றீங்க? எதுக்கு ஏற்றுமதி பண்றீங்க? எங்களுக்கே பற்றாக்குறையா இருக்குது. ரேஷனுக்கு வர்ற அரிசி எங்க நாட்டு அரிசி இல்லையா? ரேஷனுக்கு வர்ற பருப்பு எங்க நாட்டு பருப்பு இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. எந்த விதத்தில் எதுக்கு நீ ஏற்றுமதி பண்ற? யாருக்காக ஏற்றுமதி பண்ற? எதை ஏற்றுமதி பண்ற? தோலை இங்கிருந்து கழுவி ஏற்றுமதி பண்ணி என்னுடைய 6 பூரா செத்து போச்சுல்ல. இந்த துண்டுங்களை சாயம் போடுறேன்னு சொல்லி சாயம் போட்டு எங்க 6 செத்து போச்சு இல்ல. அப்படின்னா என்ன? ஏற்றுமதி பண்ணா எதை வேணாலும் விட்டு கொடுத்துறதா? எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாமா? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஐயா, நம்மளுடைய கடைசியான கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க. உண்ணாவிரத போராட்டம் எதுக்காக? இந்த உண்ணாவிரத போராட்டம் வரலட்சுமி மேல் இருக்கிற சாய கழிவு மட்டும் இல்ல, வரலட்சுமி மேல இழுத்து மூடணும். இதுக்கு சமரசமே கிடையாது. ஏன்னா அவன் உள்ள கழிவு நீரை தேக்கி நிறுத்துறான், மழை வரும்போது வெளியே விடுறான். அப்ப பீனியாறுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? பீனியாறு இன்னைக்கு பிஆரா போயிடுச்சு. இதை விட கேவலமா என்ன சொல்றது? பீயை விட மோசமா கவுச்சி அடிக்குது. பீனியாறுனா ஒரு காலத்தில் இந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டா அவன் மேல இந்த நோய் போச்சு. வர சொல்லுங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகளா இருக்கட்டும், பீனியாத்துல குளிக்கிட்டோம்.